ஓகே மேம். இப்ப நீங்க சொல்றத பார்த்தா வந்து சனி திசை வந்துட்டு என்ன விஷயம் வந்து செய்யக்கூடாதோ, என்ன விஷயம் செஞ்சா ஆபத்தோ, அத தான் தூண்டுறாரு இல்லையா? கண்டிப்பா. எல்லா திசையுமே அதான் அதான் தோணும். நம்மள சோதிச்சு பார்க்குறாரு நல்லா. ஸோ நீ உன்ன வந்து நீ வந்து பாடி ஷேம் பண்ணக்கூடாது அப்டின்னா, ஆனா அப்டி பண்ற மாதிரியான தான் சிச்சுவேஷன் கிரியேட் நமக்கு பண்ணுவாரு. கிரியேட் பண்ணுவாரு. கண்டிப்பா. அதுதானே. நீங்க ஒரு டெஸ்ட் வைக்கும்போது நீங்க எப்படி பண்றீங்கன்றத பொறுத்து தானே உங்களுடைய வாழ்வியல் தீர்மானம் செய்யப்படுகிறது. கண்டிப்பா இப்போ எக்ஸாக்ட்லி. அடிக்கடி சொல்லுவாங்க, தப்பு பண்ண சான்ஸும் தப்பு பண்ணாம இருக்கிறவன் தான் நல்லவன். கண்டிப்பா. நான் சான்ஸ் கிடைச்சிச்சுன்னு தப்பு பண்ணேன்னு சொல்றவன் வந்து நல்லவன் கிடையாதுன்ற மாதிரி உனக்கு சூழல் இருக்கும் போதும், நீ சும்மா வந்து சாப்பாட பார்க்காம இருக்கிறது விரதமா கிடையாது. தட்டுனதே சாப்பாடு வச்சுட்டு நீ சாப்பிடாம இருக்க பத்தியா, அதுதான் வந்து கரெக்டான இதுன்னு சொல்றனால, நம்ம சூழல் எல்லாம் அப்படித்தான் அமையும். இவர்கள் அப்படித்தான் நம்மளை இயக்குவார்கள். இந்த இது நம்ம சோதனையா கடந்து வரும்போது நம்ம சாதனை பண்ணக்கூடிய அமைப்பை இது கொண்டு வந்து கண்டிப்பா மேம். இப்போ வந்து சனி திசையை தொடர்ந்து அடுத்தபடியா புதன் திசை. ஸோ இங்க எப்படி மேம் இருக்கும்? புதன் திசை எப்படி இருக்கும்னா, புத்தி வேற மாதிரி வேலை செய்யும். ஓகே. இதுவரைக்கும் வந்து நியாயம், நேதி, நேர்மை, நான் ஆளாக்கிடணும், நான் ஜெயிச்சிடணும் அப்படின்ற மாதிரி உந்து சக்தியோட போட அமைப்பெல்லாம் மாறி புதன் திசை வரும்போது எது பண்ணாலும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு ஏன்னா புதன் ராகு காம்பினேஷன் எது பண்ணாலும் தப்பு இல்லைன்ற மாதிரி வரும். இந்த நேரத்தில் தான் வீடெல்லாம் கட்டி சரி பண்ணுவாங்க.